தஞ்சையில் கடன் வாங்கியவர் கந்துவட்டி செலுத்தாத ஆத்திரத்தில் திமுக பிரமுகரால் தாக்கப்பட்டு இறந்த நிலையில் கொலை வழக்கு ஏன் பதியவில்லை என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். விளார் சாலையை சேர்ந்த பத்மநாபன் மாநகர திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளராக உள்ள பப்பு என்ற கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் மதுக்கூடத்தை குத்தகைக்கு எடுத்துள்ளார். இது தொடர்பாக தன்னிடம் பெற்ற தொகைக்கு பத்மநாபனிடம் கந்துவட்டி கேட்டு தகராறு செய்த கிருஷ்ணமூர்த்தி சில தினங்களுக்கு முன் அவரை கடுமையாக தாக்கியுள்ளார். படுகாயமடைந்த பத்மநாபன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்த புகாரில் பப்பு, அவரது தம்பி முத்துக்குமார், பாஸ்கர் என மூவர் மீது கந்துவட்டி சட்டம் பாய்ந்தது. மேலும் இருவர் தேடப்படும் நிலையில் பப்பு தரப்பினர் பத்மநாபனை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்கள் அடிப்படை வசதிகளுக்காகவும் போராட வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. கல்லூரியில் பெண்கள் கழிப்பறைகள் புதர்மண்டி பராமரிப்பற்று கிடப்பதால் அதனை மாணவிகள் பயன்படுத்த முடியாமல் மாணவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தும் இடமாகவும் மாறியுள்ளது. மேலும் உணவக வசதிகள் குறைவாக இருப்பதாகவும் சிசிடிவி கேமராக்கள் செயலற்று இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கும் மாணவர்கள் உடனடியாக இவற்றையெல்லாம் சீர்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மாணவர் நலனில் அக்கறை இல்லாத திறனற்ற திமுக அரசு அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்குமா என வேதனையோடு காத்திருக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பெண் குழந்தை காணாமல் போன விவகாரத்தில் 50 நாட்களாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது. கீழ்பட்டி பகுதியைச் சேர்ந்த தரணி, பிரியா தம்பதியின் 3 வயது பெண் குழந்தை ஜெயபிரியா ஜனவரி 28ஆம் தேதி காணாமல் போன நிலையில் அவரது உடல் ஜனவரி 31ஆம் தேதி பாழடைந்த கிணற்றில் மீட்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் 50 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் கடந்த 7 நாட்களுக்கு முன் தரணியை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவல்துறை அவரை இதுவரை வீட்டிற்கு அனுப்பாமல் இருப்பது அச்சம் தருவதாக அவரது மனைவி பிரியா தெரிவித்துள்ளார். எந்த இடத்துல வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. 8 நாள் ஆச்சு விசாரிக்கிறதுக்கு கூட்டின்னு போய்க்கிறாங்க தான் சொல்லிங்கிறாங்க. இன்னும் எங்களை கண்ணிலும் காமிக்கல. சரி, போகணும் பேசலை, போகணும் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. விசாரிச்சுங்கிறாங்கன்னு சொல்லிங்கிறாங்க. அப்பான்னு கேட்குது. நாங்களும் இட்டுன்னு போகிறதுக்கு ஆள் இல்லை.